சபையாக உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகவும் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இயேசு ஜீவிக்கிறார். ஆமேன். சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது தட்டில் இயேசு ஜீவிக்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய சமூகத்திலே உற்சாகமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தருக்கேற்ற கிரியைகளை தெரிவு செய்யுங்க. தேவ சமூகத்துக்குள்ளாக உங்கள் பிள்ளைகளை கர்த்தரை கனப்படுத்தும் வகையிலே அவர்களை வழி நடத்துங்கள். ஆமேன். தேவ சமூகத்திலே உற்சாகமாக இருங்க. நான் அதை கேட்டுக்கொள்கின்றேன். சோர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டாம். ஏதோ ஒன்றை இழந்து போனவர்களைப் போல இருக்க வேண்டாம். எங்கேயோ பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். தேவனுடைய சமூகம் பலமானது, அது பரிபூர்ணம் உள்ளது. தேவனுடைய சமூகம் எங்களுக்கு நம்பிக்கை, எதிர்பார்ப்பை தருகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் போவோம் என்று சொல்லும் போது என்னுடைய இருதயம் மகிழ்ச்சியினால் நிரம்பியது என்று தாவீது சொல்லுகிறான். ஆமேன். கர்த்தருடைய சமூகம் மகிழ்ச்சி உள்ளது. தேவனுடைய சமூகம் அது வல்லமை உள்ளது, பரிபூர்ணம் உள்ளது. ஆகவே நீங்க எல்லோருமே உற்சாகமாக இருக்க வேண்டும். உற்சாகமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லது. இந்த நாளிலுமாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல போகின்றோம். இன்றைய நாளில் நான் உங்களோடு பேச போகிறதான காரியம், வாக்குத்தத்தங்களை எப்படி நாங்கள் உரிமையாக்கி கொள்வது, அல்லது வாக்குத்தத்தங்களை நாங்கள் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது. வாக்குத்தத்தங்களை எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுக்கே உரியதாக, எனக்கே உரியதாக நான் எப்படி வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பது, நான் பெற்றுக்கொள்வது, அதை நான் என்னுடையதாக என்னுடைய வாழ்க்கைக்கு அதை எப்படி நான் பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து தான் இன்றைய நாளிலும் உங்களோடு நான் பேச போகின்றேன். முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ளுவோம், வாக்குத்தத்தம் என்பது என்ன. ஆமேன். வாக்குத்தத்தம் என்பது என்ன? வாக்குத்தத்தம் என்பது அது தேவனுடைய வார்த்தையா இருக்கின்றது. ஆமேன். தேவன் உரைத்ததான தேவனுடைய வார்த்தையே வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கின்றது. இந்த வார்த்தை ஜனங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதா இருக்கின்றது. வார்த்தை அழிவில்லாததான வித்தா இருக்கின்றது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளியாததா இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையிலே சகல ஜீவனையும் வல்லமையும் உண்டாக்குகிறதா இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தை இல்லாதவைகளை உருவாக்குகிறதா இருக்கின்றது. அந்த வார்த்தை தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை வெறுமையானது அல்ல. அவர் அந்த வார்த்தையை அனுப்பும் போது அவருடைய சித்தத்தை செய்து முடித்தே அவரிடம் திரும்பி வருகிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். தேவனுடைய வார்த்தை வெறுமையானதல்ல. அவர் எதற்காக அந்த வார்த்தையை அனுப்புகிறாரோ அந்த சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை செய்து முடித்தே தீரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் வாக்குத்தத்தமானது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய், வல்லமையுள்ளதாய், உயிர்ப்பிக்கின்றதாய், பலமுள்ளதாய், அழியாத வித்தாய், எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக மீண்டும் உயிர் பெற செய்ததான வார்த்தையே வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. இந்த வாக்குத்தத்தமானது எப்படியாக இருக்கிறது? நாங்கள் கர்த்தரை தைரியமாய் சேரக்கூடியதான பலனை எங்களுக்கு தருகிறது. ஆமென். வாக்குத்தத்தம் என்ன செய்கின்றது? கர்த்தரிடம், என் தேவனிடம் நான் தைரியமாய் சேரவும், நான் எதிர்பார்ப்பை, நம்பிக்கையை, பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதுமாக வாக்குத்தத்தமானது இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயான்னு சொல்றீங்களா? வாக்குத்தத்தம் தேவனுடைய வார்த்தை. வாக்குத்தத்தம் நான் தைரியமாய் கர்த்தரிடத்தில் மன நம்பிக்கையோட, எதிர்பார்ப்போட, தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக மன தைரியத்தோட கர்த்தரை சேரக்கூடியதான ஒரு பலன் உள்ளதாக, வல்லமை உள்ளதாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அடுத்ததாக, வாக்குத்தத்தமானது தேவன் தன் ஜனத்தின் மீது அன்புள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆமென். வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யப்படுகிறது? தேவன் எப்பொழுதும் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். வாக்குத்தத்தங்களுக்குள்ளாக அவருடைய கிருபையும், அவருடைய இரக்கமும், அவருடைய அனுக்கிரகமும், அவருடைய ஐஸ்வர்யமும், அவருடைய தயவும், தேவன் தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர், தன் ஜனங்களை உயர்த்துகிறவர், அவர் தன் ஜனங்களுக்கு கிருபையையும் இரக்கத்தையும் அளிக்கிறவர், அவர் தன் ஜனங்கள் மீது கரிசனை உள்ளவர் என்பதை வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் அன்பையும் எப்பொழுதும் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறதா இருக்கின்றது. ஆமென். வாக்குத்தத்தமானது தேவனுடைய வார்த்தையா இருக்கின்றது. அது தேவனிடத்தில் நாங்கள் தைரியமாய் சேரக்கூடியதான எதிர்பார்ப்பை தருகிறது. வாக்குத்தத்தம் தேவன் எங்கள் மீது வைத்த அன்பையும் கிருபையும் அது வெளிப்படுத்துகிறதா இருக்கின்றது. ஆமென். எத்தனை பேர் விளங்கி கொண்டீங்க? ஆமென். அடுத்ததாக, இந்த வாக்குத்தத்தம்
யார் யாரோடு வாக்குத்தத்தங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள்? ஆமென். யார் யாரோடு வாக்குத்தத்தங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள்? சர்வ வல்லமையுள்ளதான தேவன் தனி நபர்களோடும் இனங்களோடும் ஜாதிகளோடும் கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை ஏற்படுத்தி கொண்டார். ஆமென். கர்த்தராகிய எங்கள் தேவன் தனி நபர்களோடும் இனங்களோடும் ஜாதிகளோடும் அவர் வாக்குத்தத்தங்களை ஏற்படுத்தி கொண்டார். தனிநபர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, தாவீது, எசேக்கியா இன்னும் அநேக பேரோடு கர்த்தர் தனிப்பட்ட ரீதியாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஜாதிகளுக்கு தகப்பனாயிருப்பாய், உன்னுடைய ராஜ்யம் நிலை நிற்கும், இப்படியாக கர்த்தர் தனி நபரோடு வாக்குத்தத்தங்களை ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் என்னும் தன்னுடைய ஜனத்தோடு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை ஏற்படுத்தி கொண்டார். ஆகவே சர்வ வல்லமையுள்ள தேவன் தனி நபரோடும் ஜாதிகளோடும் அதே போல வம்சங்களோடும் இனங்களோடும் தேவன் வாக்குத்தத்தங்களை ஏற்படுத்தி கொண்டவராய் இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய அடுத்த காரியம்தான், நாம் வாக்குத்தத்தங்களுக்கு உரியவர்களா? ஆமென். இந்த வாக்குத்தத்தங்கள், இதில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கும் எனக்கும் உரியதா? நாங்கள் வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்களா? இவைகளை நாங்கள் எங்களுக்கு சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள முடியுமா? நாங்கள் வேதத்திலே நாங்கள் எடுத்து பார்க்க போகின்றோம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமையுண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படியாக இருக்கிறதா? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றது. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் பிதாவிடத்தில் ஒப்புரவாகி இருக்கிறோம், நாங்கள் கிறிஸ்துவின் கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேருகிற ஜனங்களாய் இருக்கிறோம். அப்படியானால் இதில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் காணப்படுகிறது. ஆமேன். ஆமேன். சொல்றீங்களா? நீங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி கிறிஸ்துவுக்குள்ளாக சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எனக்குள்ளாக இருக்கின்றது, எனக்குள்ளாக இருக்கின்றது. ஆமேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள்ளாக இதில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நாங்கள் வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்கள். நாங்கள் ஆவியினாலே பிறக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஆவியானவராலே நாங்கள் வழிநடத்தப்பட்டிருக்கின்றோம், நாங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாங்கள் அந்நியராய் புறஜாதிகளாய் இருந்த நாங்கள் இப்பொழுது நாங்கள் பிதாவினிடத்தில் நாங்கள் கிட்டி சேர்ந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சகல வாக்குத்தத்தங்களும் அது இன்றைய நாளிலும் எனக்கே உங்களுக்கே உரிமையா இருக்கின்றது. ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? வாக்குத்தத்தங்களாம் உங்களுக்குரியது, எனக்குரியது. ஆமேன். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். கலாத்தி 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்ததினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமேன். ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவினால் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆமேன். அப்படியானால் நாங்கள் வாக்குத்தத்தங்களுக்கு உரியவர்கள். வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு உரியது. பக்கத்துல சொல்லுங்க, வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு உரியது என்று சொல்லுங்கள். தைரியமா சொல்லுங்க, பலப்படும்படியாக சொல்லுங்க. வாக்குத்தத்தங்கள் எங்களுக்குரியது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆபிரகாமுக்கு உண்டான இந்த வேதத்திலே சொல்லப்படுகிறதான சகல வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அது எங்களுக்கே உரியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம், இந்த வாக்குத்தத்தம் செய்தவர் எப்படிப்பட்டவர்? ஆமென். தேவன் தனி நபரோடும் இனங்களோடும் வாக்குத்தத்தம் செய்தார். அது கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது உங்களுக்கும் எனக்கும் இன்று உரிமையா இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை எங்களோடு ஏற்படுத்தி கொண்டவர் எப்படிப்பட்டவர்? இதை நாங்கள் அறியும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகின்றோம். ஆமென்.
எங்களோடு வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்பேற்பட்ட தெய்வம், இதை நாங்கள் அறியும் போது, நாங்கள் இதை அறிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறியும் அறிவிற்கு தக்கதாக நாங்கள் வளரும் போது சகல வாக்குத்தத்தங்களை நாங்கள் உரிமையாக்கி கொள்ள போகின்றோம். நாங்கள் பார்ப்போம் எங்களோடு வாக்குத்தத்தம் செய்தவர் எப்படிப்பட்டவர் என்று. ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இதில் சொல்லப்படுறது பாருங்கள், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். ஆமென். எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தெய்வமாயிருக்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தரால் எல்லாமே ஆகும். அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் சொன்னதை செய்கிறதான தெய்வம். அவர் மனம் மாறுவதில்லை. அவர் உரைத்ததை குறித்து மனஸ்தாபப்படுபவர் அல்ல. ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் அதுள்ள சகல சர்வ சேனையும் உண்டாக்கி அதன் மீது அதிகாரம் உள்ள தெய்வம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவராய் இருக்கின்றார். அவை எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ளதான தெய்வமா இருக்கின்றார். ஆமேன், ஆமேன். மனுஷன் நேத்து சொன்னதை இன்னைக்கு மறந்துடுவாங்க இல்லையா? நேத்து சொல்லுவாங்க உயிரையே நான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க ஐயோ நான் மறந்துட்டேன், தெரியாது. இதுதான் மனுஷர் எங்களோடு வாக்குத்தத்தம் ஏற்படுத்தி கொண்டால் இதுதான் எங்களுடைய நம்பிக்கை இழந்து போயிடும். நிறைய பேர் இன்னைக்கு மனுஷரோடு பொருத்தனை வாக்குத்தத்தங்கள் ஏற்படுத்தி இருந்தா நம்பிக்கை இழந்து போயிருக்கும். வெட்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க இல்லையா? வசனம் மாறிடும், வார்த்தை மாறிடும். நேத்து சொன்னது இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நேற்று ஒரு சொட்டை அடிச்சுட்டு சொல்லியிருப்பார், இன்னைக்கு என்னது வெறி இல்லாதனால மறந்துருப்பார். சொல்லியிருப்பா நான் மறந்துட்டேன், தெரியாது, ஐயா எனக்கு நினைவு இல்லை இல்லையா? அப்படியானவங்களை பார்த்து நான் கேட்கறது, அப்ப நீங்க 3வது வானத்துல ஆவியில நிரம்பி இருந்திருப்பீங்க போல. ஆமென். சிலவங்க சொல்லிடுவாங்க ஐயோ எனக்கு தெரியாது, நான் அப்படி சொன்னேனா, மறந்துட்டனே, ஐயோ மன்னிச்சிருங்க. 3வது வானத்துல ஆவியில நிரம்பி இருந்திருப்பாங்களா இருக்கும், மறந்துட்டாங்க. ஆனா எங்களுடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. எங்களுடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ளதான தெய்வம். அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவரா இருக்கின்றார். அவரால் ஆகாத காரியங்கள் எதுவுமே இல்லை. அவராலே எல்லாமே ஆகும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றது. அது ஒரு நாளும் மாறாது, பொய் சொல்லாது. அதை கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றுகின்றவர். ஏனென்றால் அதை வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் எல்லாமே செய்யக்கூடும். ஆமென். நாங்கள் முழு நம்பிக்கையாய் நிச்சயமாய் நாங்கள் உறுதியோடு நாங்கள் வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை எங்களோடு வாக்குத்தத்தத்தை ஏற்படுத்தினவர் ஒரு மனிதன் அல்ல, ஒரு சாதாரணமான ஒருவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியதான சர்வ வல்லமையிலதான தெய்வமா இருக்கின்றார். அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் எங்களோடு வாக்குத்தத்தம் செய்தவர் எப்படிப்பட்டவர். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது வசனம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது வசனம். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுகிறதற்காக கொல்லையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது வசனம். 1 சாமுவேல் 15:29வது வசனம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவன் மனுஷன் அல்ல என்றான். ஆமென். எங்களோடு வாக்குத்தத்தத்தை ஏற்படுத்தி கொண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் பொய் உரையாத தெய்வம். ஆமென். ஒரு போதுமே ஒரு நாளுமே அவர் பொய்யுரையாதவர். அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. அவர் சொன்னதை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகின்றவர் அல்ல. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்ததை குறித்து ஐயோ இதை எப்படி செய்வேன்னு சொல்லி அவர் மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. ஆமென். ஒரு ஆளுக்கு நம்ம சொல்லிடுவோம் இதை செய்கிறேன்னு சொல்லி,
அப்புறம் மனசு வராது நம்மளுக்கு செய்யறதுக்கு. ஆமென். இவ்வளோ பெரிய காரியம் இவருக்கு எப்படி செய்யறது? நன்றி கெட்ட மனுஷே, நாளைக்கு இன்னைக்கு எனக்கிட்ட எல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு முகத்தை பார்க்காம போயிடுவாரு. மனசு வராது. ஆமென். நன்மை செய்யணுங்கிற இருதயம் இருக்கும், ஆனால் செய்யறதுக்கு மனம் இல்லை. சொல்லியிருப்போம், ஆனாலும் செய்ய நம்மளுக்கு மனசு வராது. ஆனால் எங்களுடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அதான் முதலாவதாக சொன்னேன், அவருடைய வாக்கு தத்தம் எங்கள் மீது ஆண்டவர் வைத்த கிருபையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவர் மனம் மாற மாட்டார், அவர் மனஸ்தாபப்பட மாட்டார். தன் பிள்ளைகள் வாழாகாமல் அவர்கள் தலையாகுவதே அவர் விரும்புகிறதான தேவன். அவர் ஒரு போதும் பொய்யுரையாதவர். அவர் சர்வ சம்பூர்ணமுள்ள பூரணமான குற்றம் சாட்டப்படாததான பரிசுத்த தெய்வம். அவர் ஒரு போதுமே பொய்யுரையாதவர். ஆமென். அவர் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படாதவர். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் நாளைக்கு செய்வேன், நாளாண்டைக்கு செய்வேன்னு சொல்லி அவர் கால தாமதமாக்கி கொண்டு உங்களை ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல. அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. வாக்கு தத்தத்தை அவர் செய்து முடிக்கிறவர். ஏனென்றால் அவர் பொய்யுரையாத ஜீவனுள்ளதான பரிசுத்தமுள்ளதான பரிபூர்ணமான தெய்வமாயிருக்கின்றார். ஆமென். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், எங்களோடு வாக்கு தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. எபிரேயர் 10:25. எபிரேயர் 10வது அதிகாரம். இந்த இடத்துல நான் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். எங்களை அழைத்ததான தேவன், எங்களோடு வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டதான தேவன் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது? அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை ஏத்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எங்களோடு பொருத்தனையும் வாக்குத்தத்தமும் செய்து கொண்டவர், அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். வேதம் சொல்லுகிறது, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருக்கின்றார். அவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை அப்படியாகவே அவர் நிறைவேற்றுகிறதான தெய்வம். அவர் சொன்னதை மாற்றாத தெய்வம், சொன்னதை மறவாத தெய்வம். ஆமென். அவர் மறக்காதவர், மறவாதவர், மறக்க முடியாதவர், மறக்க கூடாதவர். நீங்க நினைக்கலாம், ஐயோ ஆண்டவர் மறந்துட்டாரோ தெரியாது, எனக்கு சொன்னது இன்னும் நிறைவேறலையே, இன்னொரு ஆண்டவருக்கு நான் ஞாபகப்படுத்தணும் போல எங்களுக்கு தோன்றும். அவர் மறக்க கூடியவர் அல்ல, அவர் மறக்காதவர், அவர் மறக்க முடியாதவர். ஏனென்றால் அவர் சொன்னதை அவர் செய்கின்றவராய் இருக்கின்றார். ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். ஆமென். எங்களோடு வாக்குத்தத்தம் செய்த தெய்வம் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். சொன்னதை சொன்ன விதமாகவே அப்படியாகவே அவர் நிறைவேற்ற, அவர் சொன்ன சகல காரியத்திற்கும், அவர் சொன்ன சகல வார்த்தைக்கும் அவர் அப்படியாகவே உண்மையுள்ளவராக அவர் இருக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். ஆமென். இந்த இடத்திலே எங்கள் தேவன் யார் என்பது சொல்லப்படுகிறது. அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவரும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவருமாய் இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை உங்களுடையதான ஜீவியத்தில் இவைகள் இல்லை, இந்த காரியங்கள் இல்லை, இன்னும் இது தோன்றவில்லை, இதை இன்னும் நான் காணவில்லை என்று சொல்கிறீர்களா? தேவன் சொல்லுகிறார், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர், அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். பிதா இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்பச் செய்த படியினாலே எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்களுக்கு உரியதா இருக்கின்றது. ஆமென். எங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சிருஷ்டிகர். ஆமென். எங்களுடைய தேவன் யார்? சிருஷ்டிகர். சிருஷ்டிகர் என்பது
அவர் ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவர் இந்த பூமியின் வானத்தின் சகல காரியங்களையும் சிருஷ்டித்தார் என்னும் போது ஒருபோதும் இல்லாதவைகளை அவர் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஒருபோதுமே காணாத, ஒருபோதுமே இல்லாததான காரியங்களை சிருஷ்டித்தவர் எங்கள் தேவன். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, இதுவரை இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காண்கிற தேவன். அவர் மீது உங்களுடைய பூரணமான நம்பிக்கையை, விசுவாசத்தை வைங்கள். அவரை நீங்கள் அறிகிற அறிவுக்கு தக்கதாகத்தான் வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் போகின்றீர்கள். ஏனென்றால் அவர் சிருஷ்டிகர். உங்கள் வாழ்க்கையில் எது இல்லை, இது நடக்கவே முடியாது, இது மாறவே முடியாது, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா, இதெல்லாம் சரி வருமா நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், இன்றைய நாளிலும் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர். ஒருபோதும் இல்லாதவைகளை சிருஷ்டித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற, அவற்றை புதிதாக சிருஷ்டிக்க அவர் வல்லமையுள்ள தெய்வமா இருக்கின்றார். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய விசுவாசத்துக்கு தக்கதாக ஆமென்னு சொல்றீங்களா? ஆமென், ஆமென். ஏனென்றால் ஆண்டவருக்கு எந்த ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க வேணும், புதிதாக கொடுக்க வேணும், சிருஷ்டிக்க வேணும்னு சொன்னா ஏதோச்சும் ஒரு காரியத்தை எடுத்து தான் அவருக்கு உங்களுக்கு கொடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஆமென். இன்னைக்கு மனுஷர்கள் இந்த உலகத்துல அநேக காரியங்களை உருவாக்குறாங்க, செய்யறாங்க. இந்த இடத்துல நீங்க அமர்ந்திருக்கிற கதிரியா இருக்கலாம், நீங்க போட்டிருக்க உடையா இருக்கலாம், இதெல்லாம் எதனால வந்தது? இன்னும் ஒரு பொருளினால வந்திருக்கிறது. ஆமே. இந்த இடத்துல ஃபுல்பிட் இருக்கு, இது ஒரு ஃபுல்பிட். ஆனா இது எதில இருந்து வந்திருக்குது? ஒரு மரத்திலிருந்து வந்திருக்குது. ஆமே. மூல பொருளை கொண்டு முடிவு பொருள் வந்திருக்குது. ஏதோ ஒரு காரியத்தை வைத்து தான் மனுஷனால இன்னும் ஒரு காரியத்தை உருவாக்க முடியும். ஆமென். விளங்கிக் கொள்றீங்களா? மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? இருக்கிற ஒரு காரியத்தை வச்சு இன்னும் ஒரு காரியத்தை செய்ய மட்டும் தான் மனிதனுக்கு முடியும். ஆமென். இதுவரை உலகத்துல ஆண்டவர் படைத்து வைத்த காரியங்களை எடுத்துத்தான் மனுஷன் இன்னும் ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். ஆமென். ஆனால் எங்கள் தேவனுக்கு அப்படியாக எதுவுமே தேவை இல்லை, தேவையற்றது. அவர் இல்லாதவைகளை, ஒருபோதுமே இல்லாதவைகளை உருவாக்குகிற தெய்வம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர். மரித்தோரை அவர் உயிரோடு எழுப்பிய தெய்வம், அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததான தெய்வம். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒன்று தேவையா இருந்தா, இருக்கிற காரியங்கள் அது அவசியம், இது அவசியம், இப்படியாக சூழ்நிலைகள் இருக்க வேணும், அப்பதான் இதெல்லாம் சரி வரும் நீங்க நினைப்பீங்க. ஆண்டவருக்கு அதெல்லாம் அவசியமற்றது, தேவையற்றது. அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர். ஒருபோதும் இல்லாதவைகளை அவர் சிருஷ்டித்தவர். ஆமென், ஆமென். அதனால் தான் ஆபிரகாம் உறுதியாக தேவனை விசுவாசித்தான். அவனுக்கு அடையாளங்கள், யூதர்கள் அடையாளங்களை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆபிரகாம் அடையாளங்களை கேட்கவில்லை, அவன் தேடி திரியவில்லை, அவனுடைய சூழ்நிலைகளை அவன் பார்க்கவில்லை. அவன் அறிந்திருந்தான், என் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர், என் தேவன் மரித்தோரை அவர் உயிர்ப்பிக்கின்றவர், அவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தவர் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எந்த சூழ்நிலையும் சாதகமாக அவனுக்கு இருக்கவில்லை. ஆனால் அவன் ஈசாக்கை பெற்றுக்கொண்டான், வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை அவன் பெற்றுக்கொண்டான். ஏனென்றால் அவன் அறிந்திருந்தான், தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கின்றவர். சாராளின் கற்பம் செத்திருந்தது, ஆனால் அவன் அறிந்திருந்தான், இல்லாதவைகளை இருக்கின்றவைகளாக அழைக்கின்றவர். ஆண்டவருக்கு தேவையில்லை சாராளின் கர்ப்பம் செத்திருக்கா, அவன் மலடியாக இருக்கின்றாளா, அவளுக்கு வாய்ப்புகள் இல்லையா, ஆண்டவருக்கு தேவையில்லை. அவர் இல்லாதவைகளை, ஒருபோதுமே இல்லாதவைகளை உருவாக்குகிறதான, சிருஷ்டிக்கிறதான, ஜீவனுள்ளதான தெய்வமா இருக்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்றால் எங்களோடு வாக்குத்தத்தம் செய்தவர் இப்பேற்பட்டவரா இருக்கிறபடியால் நாங்கள் முழு நம்பிக்கையாக இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படியாக? இன்னும் நாங்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும். ஆமென். ஆகவே தான்
கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்கின்றவர் என்பதை, அவர் எனக்காக எதை செய்தார், எதை செய்ய போகின்றார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு தக்கதாக, அந்த அறிவிலே நீங்கள் வளர்ச்சி அடையும் அளவுக்கு தக்கதாக இந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் யாருமாக எழுந்திருப்போம். எழுந்திருந்து எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிக்கை பண்ண போகின்றோம். எழுந்திருங்க. நான் உங்களுக்கு 4 காரியங்கள் சொன்னேன், எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்று. நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி நீங்கள் சொல்ல போகின்றீர்கள் அந்த 4 காரியங்களையும். ஆமென். சொல்லுங்க. என்னோடு வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார். என் தேவன் ஒருபோதும் பொய் உரையாதவர். அவர் சொன்ன சகல வாக்குத்தத்தங்களுக்கும் உண்மையுள்ளவராயிருக்கின்றார். இன்னும் சத்தமா சொல்லுங்க. எனக்கு அவர் அளித்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கின்றார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காண்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காண்கிற தேவன். எங்களுடைய கரங்களை நாங்கள் தேவனுக்கு தட்டி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ஆமென், ஆமென். எங்கள் தேவன் எங்களோடு வாக்குத்தத்தம் செய்தவர். அவர் உண்மையுள்ளவர், பொய்யுரையாதவர். அவர் சொன்னதை செய்ய வல்லவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். ஆமென், ஆமென். நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் எங்களுக்கே உரியதாக நாங்கள் எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று. எபிரேயர் 6வது அதிகாரம் 14-15 வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆமென். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை எப்படியாக பெற்றுக்கொண்டானா? பொறுமையாக அவன் காத்திருந்தானாம். ஆமென். நாங்களும் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்குள்ளாக என்ன தேவை? பொறுமை தேவை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா? பொறுமையா காத்திருன்னு சொல்லுங்க. ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள், அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துகிறவர். ஆமென், ஆமென். அவர் ஏற்ற காலத்திலே எங்களுக்கு எது எப்பொழுது எப்படியாக தேவை வேண்டும் என்பதை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறவர். அவர் சிறந்ததை, நல்லதை, எங்களுக்கு ஏற்றதை, எங்களுக்கு உரியதை கர்த்தர் தருகின்றவர். ஆமென். எங்களிடம் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன இருக்க வேண்டும்? பொறுமை இருக்க வேண்டும். ஆவியின் கனிகளில் ஒன்று தான் நீடிய பொறுமை. ஆமென். ஆண்டவருடைய தரிசனம் மாறாது, அது பொய்யுரையாது, அது தாமதித்தாலும் நிறைவேறும் என்றே வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடையதான வாக்குத்தத்தங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் காத்திருக்க வேண்டும், நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏசாயா புத்தகம் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் உயர எழும்புவார்கள் என்று. நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுடைய தேவன் உண்மையுள்ளவர், பொய்யுரையாதவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை, ஒருபோதும் இல்லாதவைகளை அவர் சிருஷ்டித்தவர். அப்படியானால் நாங்கள் பொறுமையாக நாங்கள் காத்திருக்க நாங்கள் பழக வேண்டும். ஒரு நாளும் நாங்கள் ஏமாற்றப்பட மாட்டோம், நாங்கள் அதைரியப்பட மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பொறுமை நம்பிக்கையை ஏற்படுத்துகிறதா இருக்கின்றது. ஆமே, எங்கள் பொறுமை தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துகிறதா இருக்கின்றது. ஆபிரகாம் பொறுமையாக இருந்தான். அந்த பொறுமை தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது முழு நம்பிக்கையை ஏற்படுத்தியதா இருந்தது. அவன் பொறுமையாக இருந்த நிமித்தமாக வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டான், அவன் சுதந்திரத்து கொண்டான். ஆமே, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லாமே டக்குன்னு டக்குன்னு நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமே,
இன்னைக்கு எல்லா வேலைகளையும் இலகுவாக்குறாங்க இல்லையா? இன்னைக்கு பெண்களுக்கு எல்லா வேலையும் இலகுவா இருக்குதான். எல்லாம் கரண்ட்ல இருக்கு இல்லையா சிஸ்டர் தானம்? அம்மி தேவையில்லை, வேற எந்த காரியங்கள் தேவையில்லை. இப்படி செய்யற நேரத்துல சமையல் முடிச்சிடலாம். ஒரு வீடியோன்னு பார்த்தேன், ஒரு ரைஸ் குக்கர் ஒன்று இருக்குது, அரிசி வேண்டிய மரக்கறி எல்லாத்தையும் போட்டு சுவிட்ச் ஒன் பண்ணி திரும்ப அதை ஆஃப் பண்ணி எடுத்தா பிரியாணி வந்துருதான். இன்னைக்கு உடனே எல்லாமே நடக்குது. இன்னைக்கு உடனே டக் டக்குன்னு எல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு தொழில்நுட்பம் எல்லாமே வளர்ந்துருக்கு. ஜனங்களும் அதுக்கு தான் இன்னைக்கு ஆசை. ஆமே, இன்னைக்கு நம்மளும் அதுக்கு தான் ஆசை. இப்ப நம்மட மனதும் இருதயமே இப்ப அதுக்கு செட் ஆகி இருக்குது. என்னது? எல்லாம் டக்குன்னு டக்குன்னு நடந்துடணும். சமையலா, வேலையா, ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புறதா, படிப்பா இல்லையா? அத்தனை எல்லாத்துக்கும் கிளாஸ் அனுப்புறோம் இல்லையா? பிறந்தது கிளாஸ் அனுப்புறோம். டக்குன்னு படிச்சு டக்குன்னு முன்னுக்கு வந்துடணும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடணும், டக்குன்னு சம்பளம் வந்துடணும். போன உடனே எனக்கு சம்பளம் கூடுதலாக, நான் போன தொழில் வியாபாரத்துக்கு போன உடனே லாபம் வந்துடணும். இப்போ எங்களோட இருதயம், எங்களுடைய சிந்தை அதுக்கு மாறி இருக்கு. எல்லாம் டக்குன்னு கிடைச்சிடணும். ஆமே. ஆனால் வாக்கு தத்தங்களை இப்படி டக்குன்னு நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆமே, பொறுமையாக நாங்கள் காத்திருக்க வேண்டும். எங்களுடைய பொறுமை நம்பிக்கையை ஏற்படுத்துகிறதா இருக்கின்றது. எங்களுடைய மனதை, சிந்தையை நாங்கள் மாற்றிக்கொள்ளுவோம். ஆமே. அநேக காரியங்கள் இலகுவாக செய்து கொள்ள, சீக்கிரமாக செஞ்சு கொள்ள அநேக காரியங்கள் இருக்குது. அது தவறல்ல நான் சொல்வது. ஆனால் அதற்குள்ளாக எங்களுடைய சிந்தையையும் இருதயத்தையும் வைத்துக்கொண்டு வேதத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆமே. இன்னைக்கு உலக காரியங்களை வைத்துக்கொண்டு வேதத்தை பார்க்க வேண்டாம். தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆமே. நாங்கள் பொறுமையாக நாங்கள் காத்திருக்கும் போது நாங்கள் வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம். அடுத்ததாக வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆமேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் நம்பிக்கையாக, அசைவில்லாமல், உறுதியாக வாக்குத்தத்தங்களை, வாய்களை திறந்து நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். இப்போ முதல்ல கூட உங்களை எழுப்பி நான் சொன்னது அதுக்காகத்தான். இப்போ சென்ற வெள்ளிக்கிழமை உபவாச ஜபங்களிலும் நாங்கள் வாக்குத்தத்தங்களை கூறி நாங்கள் சொன்னோம். இதை போதகர் அடிக்கடியாக எங்களுக்கு சொன்னதான காரியம் என்னது? நீங்கள் வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்ற வேதமும் எங்களுக்கு அதை சொல்லுகிறது. அல்லாமலும் நீங்கள் எப்படிப்பட்டா இருக்க வேண்டும்? நம்முடைய நம்பிக்கை அதை நாங்கள் அசைவில்லாமல் உறுதியோடு அறிக்கை பண்ண வேண்டும். நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்புகிறோம். ஆமென்னு சொல்றீங்களா? ஆமென். அவர் எங்கள் பிரதான ஆசாரியர். அவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடித்திருக்கிறார். அவரிடம் கிட்டி சேரக்கூடிய பலனும் தைரியமும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர் எங்களுக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எங்களுக்கு விடுதலையாக்கி இருக்கின்றார். மேலே வசனங்கள் அதுதான் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆமென். இந்த வசனத்துடைய மேல் பகுதி என்ன சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்து ஜீவனும் மகிமையுமான வல்லமையான வழியை எங்களுக்கு திறந்திருக்கிறார். அவர் எங்களுடைய பிரதான ஆசாரியர். அவரிடம் செல்லக்கூடிய தைரியமும் பலனும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே நாங்கள் துர்குணங்களை, துர்மனசாட்சியை நாங்கள் நீக்கிவிட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? எங்கள் நம்பிக்கையை அசைவில்லாமல் நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமா? ஆமே. நாங்கள் எதை நம்புகிறோம்? நான் சொன்னேன், இந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துக்குள்ளாக ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் நம்புகிறோமா இருந்தால் அந்த நம்பிக்கையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாய்களை திறந்து நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். ஆமென். இந்த அறிக்கை பண்ணுவது என்பது அதையே திரும்ப சொல்லுதல். என்னது? அறிக்கை செய்வது என்பது என்னது? அதையே திரும்ப சொல்லுதல். அதாவது சொன்னதையே திரும்ப திரும்ப நாங்கள் எங்களுடைய வாய்களை திறந்து சொல்வது தான் என்னது? அறிக்கை செய்வது என்பது. ஆமென்.
நான் எதை நம்புகிறேன்? இந்த வேதத்தை நான் நம்புகிறேன். அதுள்ள எல்லா வாக்குத்தத்தங்களை நம்புகிறேன். அவற்றை செய்ய எனக்கு அவர் உண்மையுள்ளவர் என்பதை நம்புகிறேன். அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். நான் கீழாகாமல் மேலாகுவேன். நான் கர்த்தரை தேடுகிறபடியால் எனக்கு குறைவு ஏற்படாது. கர்த்தரின் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் தலையை உயர்த்துகிறவர். நான் அவருக்காக காத்திருக்கிறேன். என் நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. நான் எதை நம்புகிறேனோ, நான் எதை விசுவாசிக்கிறேனோ, நான் வாய்களை திறந்து ஒவ்வொரு நாளும் அவற்றை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். நான் சுகம் பெற்றிருக்கிறேன். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். அவருடைய கல்வாரி ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, சுத்திகரித்திருக்கிறது. ரோகம் எனக்கு அதிகாரம் இல்லை. ரோகம் எனக்கு சொந்தம் இல்லை. நான் சுகத்துக்குரியவர். என் எலும்பும் என் நரம்பும் உரம் பெற்று பலனுள்ளதா இருக்கிறது. நான் நம்புகிறதை நான் அறிக்கை பண்ண 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 என் விசுவாசம் பலனுள்ளதா மாறும். என் சிந்தையும் இருதயமும் அதற்குள்ளாக ஆழமாக பதியும். நான் அப்பொழுது அவற்றை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமே ஆமே. உங்களுக்கு விளங்குது நான் சொல்றது? நாங்க வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தா நீங்க எதை நம்புறீங்களோ, கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க அறிகிற அறிவி, அதான் நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிகிற அளவுக்கு தக்கதாக வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு அறிகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அறிக்கை பண்ண போறீங்க உங்களுடைய நம்பிக்கையை. ஆமே. நாங்கள் அறிக்கை பண்ணும் அளவிற்கு, நாங்கள் சொல்லும் அளவிற்கு, நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லும் அளவிற்கு எங்களுடைய சிந்தை இருதயத்துக்குள்ளாக அது ஆழமாக பதிய போகின்றது. நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகின்றோம். நாங்கள் அதை சுதந்திரித்து கொள்ள போகின்றோம். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, சோர்வு இல்லாம உன்னுடைய நம்பிக்கையை அறிக்கை பண்ணு, வாக்கு தத்தத்தை அறிக்கை பண்ணு சொல்லுங்க. தட்டி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வாக்கு தத்தங்களை இன்று முதல் நீ அறிக்கை பண்ணுன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல் என்று சொல்லுங்க. ஆமென். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் ரோமர் 4வது அதிகாரம் 13வது வசனம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆமென். வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அடுத்ததாக நாங்கள் வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் தேவன் பேரில் நாங்கள் விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் நியாய பிரமாணத்தினாலே வாக்குத்தத்தம் கிடைக்கவில்லை, விசுவாசத்தினாலே அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நாங்கள் விசுவாசிப்போமாக இருந்தால் அது எங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமென். நீங்கள் ஆபிரகாமை குறித்து அநேக காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து நீங்கள் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறீர்கள். நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படவில்லை. விசுவாசத்திற்குள்ளாக அவனுடைய விசுவாசத்தின் படியாக அவனுடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக அவன் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவனாய் இருக்கின்றான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மனப்பூர்வமாய் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் அந்த பகுதியை வாசிப்போம். ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனங்கள் வரை. அவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அது அவனுக்காக மாத்திரமல்ல, யாருக்காக? நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. 20வது வசனம் சொல்லப்படுகிறது. ரோமர் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஆமென். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து ஆபிரகாம் எப்படியாக இருந்தானா? அவிசுவாசப்படவும் இல்லையாம், அவன் சந்தேகப்படவும் இல்லையாம். அப்படியானால் அவனுக்குள்ளாக என்ன இருந்தது? அவனுக்கு முழுமையான விசுவாசம் இருந்தது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். அப்படியானால் என்ன? அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை பெருக பண்ணுவார், என் சந்ததி பெருகும், என் நாமத்தை அவர் பெருமைப்படுத்துவார், நான் ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவேன் என்று ஆபிரகாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஆனால் ஒன்றுமே இருக்கவில்லை. ஆனால் அவன் மகிமைப்படுத்தினான்.
கர்த்தர் வல்லவரா இருக்கிறார், அவர் நிறைவேற்றுவார். எவ்வளவு வேணும், அவனுக்குள்ளாக சந்தேகம் அவிசுவாசம் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவர் உங்கள் மீது அன்புள்ளவர், கரிசனை உள்ளவர். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர், அவர் உங்களை நேசிக்கிறவர். ஆகவே நாங்கள் ஒருபோதுமே அவிசுவாசமும் சந்தேகமும் எங்களுக்குள்ளாக இருக்க முடியாது. ஆமென். இருக்கக்கூடாது இல்லை, நான் சொல்ல வர்றது இருக்க முடியாது. என்ன சொன்ன, ஒரு மனுஷன் அல்ல எங்களோடு வாக்குத்தத்தத்தை செய்து கொண்டது. நான் முதலாவது சொன்னேன், மனுஷன் மாறிவிடுவான். எங்களோடு வாக்குத்தத்தம் செய்தவர் வல்லவர், உண்மையுள்ளவர், பொய்யுரையாதவர். ஆகவே நாங்கள் சந்தேகப்படவோ அவிசுவாசம் செய்யவோ எந்த காரணங்களும் எங்களுக்கு இல்லை. காரணம் சொல்ல முடியாது, நாங்கள் அவிசுவாசம் வைக்க முடியாது, நாங்கள் சந்தேகப்பட முடியாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள விசுவாசிக்க வேண்டும். அதன் மீது அசையாத விசுவாசத்தை நாங்கள், நம்பிக்கையை நாங்கள் உறுதியாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் மாறலாம், எங்களுடையதான நிலைமைகள் மோசமாக இருக்கலாம், வழிகள் தெரியாமல் இருக்கலாம். வழிகள் இல்லாத இடத்திலும் அவர் வழிகளை உண்டாக்குகிறவர். ஆமேன். உங்கள் சூழ்நிலைகளுக்கு நீங்கள் என்னது நோக்கி பார்க்க வேண்டாம், சூழ்நிலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். சூழ்நிலை முடியாது என்று சொல்லும், சூழ்நிலை நான் ஏழ்மை என்று சொல்லும், தரித்திரன் என்று சொல்லும், சூழ்நிலை உங்களை நோயாளி என்று சொல்லும், மனிதர்கள் உங்களுக்கு என்று எதுவுமே முடியாது என்று சொல்லுவார்கள், உங்களுக்கு பேசவே தெரியாது என்று சொல்லுவார்கள். சூழ்நிலைகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் செவி கொடுக்க வேண்டாம். ஏழ்மையான எதிர்மறையான சிந்தனைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கை இவ்வளத்தான், நான் இவ்வளத்தான், நான் இவ்வளத்தான், இந்த இடத்துல தான் இருப்பேன், இதுக்கு மேல எனக்கு போக இயலாது, இந்த எதிர்மறையான முடியாது, கூடாது, இயலாது என்ற எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஏழ்மையான குறைவான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். சூழ்நிலைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் எங்களோடு வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றுகிறவர். உங்களுக்குள்ளாக அந்த பலமான விசுவாசம் இருக்க வேண்டும். எவ்வளவு வேணும் அவிசுவாசம் இல்லாமல், சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசமாய் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து முழு மனதோடு நீங்கள் இருக்கும் போது உங்களால் முடியும் எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தருக்குள்ளாக பெற்றுக்கொள்ள. ஆமென், ஆமென். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். பழைய ஏற்பாட்டிலே தாவீது என்ற மனுஷனை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆமென். தாவீதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் தாவீதோட ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார். ஆமென். தேவன் யாரோட உடன்படிக்கை செய்தார்? தாவீதோட. தாவீதுக்கு தேவன் சொன்ன காரியம், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றைக்கும் நிலை நிற்கும். கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? உன் வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடையதான சந்ததியிலிருந்து இந்த ராஜாசனம், இந்த ராஜ்ய பாரம், உன்னுடையதான வம்சத்தில், யூத வம்சத்தில் இந்த ராஜ்ய பாரம் ஒரு நாளும் விலகாது. உன்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளே இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்வார்கள். உன்னுடைய ராஜ்ய பாரம் விலகாது, அது உன்னுடைய சந்ததியை விட்டு மாறாது, அது நிலைத்திருக்கும். உன் வீட்டை நான் கட்டுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னுடைய கிருபையை உன்னுடைய பிள்ளைகளை விட்டு நான் விலக்க மாட்டேன் என்று தேவன் தாவீதோடே உடன்படிக்கை செய்தார். ஆமென். தேவன் தாவீதோடே உடன்படிக்கை செய்தார். இதை கேட்ட தாவீது என்ன செய்தான் என்றால், அவன் அதை அப்படியாகவே தேவனுக்கு முன்பதாக அறிக்கை செய்தான். ஆமென். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, வெகு காலங்களுக்கு அப்பால் நடக்க போற காரியங்களை எனக்கு அறிவித்து மேன்மையான சந்ததியின் மனுஷனாக நீர் என்னை பார்த்தீர். ஆமென். தாவீது என்ன சொல்லுகிறான்? மேன்மையான சந்ததியின் மனுஷனாக ஆண்டவரே நீர் என்னை பார்த்தீர் என்று அவன் சொல்லுகிறான். வாக்கு தத்தத்தில் உள்ளதான பலமான சத்தியத்தை, பலமான வெளிப்பாட்டை, அவனுடைய சந்ததியிலிருந்து மேசியா வரப்போகிறார் என்பதை அவன் வெகு காலம் நடக்கிற காரியங்கள் அவன் அறிந்து கொண்டான். ஆமென். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்க்கிறீர், நீங்களும் நானும் மேன்மையான சந்ததியின் ஜனங்கள். ஆமென். இஸ்ரவேலின் யூதாவின் சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாய் நாங்கள் இருக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம், தேவனுடைய சந்ததி, தேவனுடைய மக்கள், தேவனுடைய ஜனங்கள். தாவீதுக்கு அப்படியாக சொல்ல கூடுமாக இருந்தார்.
நீங்களும் நானும் மேன்மையான ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கின்றோம். ஆமென், ஆமென். அதை தாவீது அறிக்கை செய்தான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உமக்கு நிகரான ஒரு தேவன் இந்த பூமியில் யாருமே இல்லை. ஆமென். அவன் அறிந்திருந்தான் தன் தேவன் யார் என்பதை. அடுத்ததாக அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டை ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஆமென். தேவன் சொன்னார், உன் வீட்டை கட்டுவேன், உன் வீட்டை ஆசீர்வதிப்பேன் என்று. தாவீது அதே அதிகாரத்தில், நீங்கள் 1 நாளாகமம் 17வது அதிகாரத்தை திருப்பி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அதே அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான், தேவனே, நீர் என் வீட்டை ஆசீர்வதித்தால் என் வீடு ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஆமென். அவன் தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அதே அதிகாரத்தில் அவன் அப்படியாகவே அறிக்கை செய்தான். அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் அதை பெற்றுக்கொண்டான். ஆமென். இந்த வேத பகுதி தான் எனக்குள்ளாக இந்த வாக்குத்தத்தத்தை குறித்த செய்தியை சொல்ல வேண்டும் என்றதான தேவனுடையதான அந்த செய்தி எனக்குள்ளாக வந்தது. ஆமென். 1 நாளாகமம் 17வது அதிகாரத்தை நான் வாசித்து தியானிக்கும் போது தாவீது பலமாக அறிக்கை செய்கின்றான். அவனுடைய விசுவாசம், நம்பிக்கை முழுமையாக தேவன் பேரில் இருந்தது. அந்த வசனங்களை, அந்த பகுதியை, அந்த அதிகாரத்தை நான் தியானித்து வாசிக்கும் போது தான் கர்த்தர் இந்த வார்த்தையை, இந்த வசனங்களை, இந்த செய்தியை என்ற இருதயத்துக்குள்ளாக தந்தார். ஆமென், ஆமென். தாவீதை போல, ஆபிரகாமை போல நாங்களும் தேவனை, கர்த்தரை நாங்கள் முழுமையாக விசுவாசித்து, நாங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்ந்து, நாங்கள் பொறுமையோடு விசுவாசத்தோடு நாங்கள் வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணும் போது நாங்கள் இந்த வாக்குத்தத்தங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகின்றோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லது. நான் மிகுதியான பகுதியை இப்போது நான் ஒப்புக்கொடுக்கிறேன்.